வணக்கம். இந்த தீபாவளி முதல் அடுத்த தீபாவளி வரையிலான ஓராண்டு காலத்திற்கான பலன்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மகர ராசி. தீபாவளி என்றாலே மக்களுக்கு எல்லா பண்டிகைகளையும் விட சிறப்பாக கொண்டாடுவது இந்தியர்கள் மட்டுமல்ல, பிற நாடுகளிலும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அமெரிக்காவில் சில மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக அரசு விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள். தீபாவளி நாளிலிருந்து அடுத்த ஆண்டு தீபாவளி வரை மாத கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன. குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 இடப்பெயர்ச்சியாகிறார். அவர் வக்ரகதியில் இப்போது கடகராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். வருட ராசி பலன் என்று வரும்போது தீபாவளி அன்று கோள்களின் நிலை என்னவாக இருக்கிறதோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு வருட பலன் கணிக்கப்படுகிறது. இந்த தீபாவளியானது கன்னி ராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் தீபாவளி பிறக்கிறது. மகர ராசி அன்பர்களே, அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள். வாருங்கள் ராசி பலனுக்குள் செல்லலாம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மகர ராசி. இந்த தீபாவளி ஆண்டு 20/10/2025 முதல் 8/11/2026 வரையிலான ஒரு வருட காலத்திற்கான ராசி பலனாகும். முதலில் சுருக்கமாக பலன்களை பார்க்கலாம். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை காணவிருக்கிறீர்கள். ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் நன்றாக இருக்கும். தொழில்கள் லாபகரமாக நடைபெறும். பெரிய அதிர்ஷ்டங்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சில கருத்து மோதல்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியுடனேயே காணப்படும். துணையுடனான உறவு சீராக இருக்கும். இனி விரிவாக பார்க்கலாம். முதலில் கிரக அமர்வுகளால் ஏற்படும் பலன்களையும் பின்பு பாவக பலன்களையும் சில எச்சரிக்கைகளையும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி 3இல் வலுவாக அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியும் ராசி அதிபதியும் குருவின் பார்வையை பெறுவதால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். எல்லா காரியங்களும் வெற்றியுடன் முடிவடையும். உத்தியோகம் பதவி உயர்வு உண்டாகும். எல்லாம் நன்மையாகவே நடைபெறும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். அஷ்டலட்சுமி கடாட்சகம் கிடைக்கும். உயரக வாகனங்கள் கிடைக்கும். உடன்பிறப்புகளால் பயன்பெறுவீர்கள். நண்பர்கள் உதவி கிடைக்கும். நல்ல பணியாளர்கள் அமைவார்கள். இந்த காலகட்டத்தில் தைரியமானவராக மாறுவார்கள். கால்நடை செல்வங்கள் கிடைக்கும். எல்லா வகையிலும் களப்பற்ற பூரண நற்பலன்களை கிடைக்கும். 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு, 8இல் அமர்ந்திருக்கும் கேது, 10இல் அமர்ந்திருக்கும் செவ்வாய் போன்ற கிரகங்கள் சுபபலன்களை தரமாட்டார்கள். அவருடைய பலன்களை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் சுபபலன்களை தரும் கிரகங்களை பற்றி பார்க்கலாம். 7ஆம் இடத்தில் வக்ரகதியாக குரு அமர்ந்திருக்கிறார். அவர் டிசம்பர் 5, 2025 வரை நற்பலன்களை வழங்கவிருக்கிறார். அரசு மூலமாக வருமானங்கள் கிடைக்கும். கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். அதிகமான பணம் சேர்க்க முடியும். ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சுவையான உணவுகள் கிடைக்கும். தன் இனிய பேச்சால் எல்லாரையும் கவர்ந்து விடுவார்கள். புத்திசாலித்தால் வித்வானாவார்கள். சுக்கிரனால் அன்னதானம் செய்யும் வளமை உண்டாகும். விஐபி ஒருவர் நண்பராக கிடைப்பார். அவர் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். பொருளாதாரம் மேலான நிலையை அடையும். ஒழுக்கமும் நடத்தையும் சிறப்பாக இருக்கும். சந்திரனால் தெய்வ பக்தி தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அரசியல்வாதிகள் புகழ் ஓங்கும். வாழ்க்கையின் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். 10இல் சூரிய பகவானால் பணம் காசு சேரும். தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உண்டாகும். இதுவரை யாரும் செய்ய முடியாத காரியத்தை முடித்து சாதனை படைப்பீர்கள். இவருடைய கௌரவம் உயரும். புதனால் எதிரிகளை வெற்றி கொள்வார்கள். அதனால் நன்மைகளையும் பெறுவார்கள். ஆடிட்டர் போன்ற கணக்கு சம்பந்தமான தொழிலை உடையவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். தடங்களை எல்லாம் நீங்கி எல்லாம் வெற்றிகரமாக நடைபெறும். அசுப பலன்களை கிரகங்களால் 2இல் அமர்ந்திருக்கும் ராகுவால் சேர்த்து வைத்த பணம் கரையும். செலவுகள் அதிகமாகும். அலர்ஜியால் உடல்நலம் பாதிக்கப்படும். துணைக்கு குழந்தைகளுக்கு நோய்கள் உண்டாகும். 8ஆம் இடத்து கேதுவால் மனதில் ஏதோ ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்கும். சிந்தனை தெளிவின்றி குழப்பமாக காணப்படுவீர்கள். 10ஆம் இடத்து செவ்வாயால் காரிய தடைகள் ஏற்படும். பொருட்கள் களவு போகும். நடத்தை கெடும்.
வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். இவற்றை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு செயல்படுவது நல்லது. அடுத்ததாக பாவக பலன்களை பார்க்கலாம். 11ஆம் இடத்தில் லாபஸ்தான அதிபதி செவ்வாய் 10ல் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்கள் நிதிநிலை இயல்புக்கும் அதிகமாக இருக்கும். சுகம் சந்தோஷம் அதிகரிக்கும். 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 9ல் அமர்ந்திருக்கிறார். இதனால் தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வாகன தொழில் ஆடை ஆபரண தொழில்களில் இருப்பவர்கள் லாபம் அடைவார்கள். விவசாயம் லாபத்தை தரும். புதிய வாடிக்கையாளர்கள் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். லாபம் கூடும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வேலை மாற்றம் இடமாற்றம் விரும்புபவர்களின் முயற்சி வெற்றி பெறும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அதில் வெற்றி பெறுவார்கள். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும். உங்கள் மரியாதை அந்தஸ்து உயரும். 2ஆம் பாவ அதிபதி சனி குருவின் பார்வையை பெற்ற போதும் ராகு 2ல் அமர்ந்திருக்கிறார். இதனால் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வந்து விலகும். குடும்பத்தினருக்கு நோய்கள் உண்டாக வாய்ப்புள்ளது. அது விரைவில் நீங்கிவிடும். 4ஆம் அதிபதி 10ல் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்கள் கல்வியில் முன்னேற நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கும். தாயின் ஆசியை பெறுவீர்கள். 5ஆம் பாவ அதிபதி சுக்கிரன் வலுவாக உள்ளதால் குழந்தைகள் குதூகலம் அடையும் அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் அமையும். 7ஆம் அதிபதி சந்திரன் 9ல் இதனால் உங்கள் துணையுடனான உறவு சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும். காதலில் இருப்பவர்கள் தங்கள் உறவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வார்கள். 6ஆம் அதிபதி புதன் 9ல் இருக்கிறார். உங்கள் நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். உங்கள் எதிரிகள் உங்களை எதிர்க்க முடியாமல் பணிவார்கள். புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். மொத்தமாக பார்க்கும்போது இந்த தீபாவளி ஆண்டு உங்களுக்கு ஏராளமான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கவிருக்கிறது. குரு பகவான் டிசம்பர் 5, 2025 வக்கர நிவர்த்தி ஆகும்போது பலன்களில் சிறிய மாற்றங்கள் இருக்கும். இந்த ஆண்டு சிவ பார்வதியை வழங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். குல தெய்வத்தையும் தொடர்ச்சியாக வணங்கி வாருங்கள். எல்லா வளங்களும் நலங்களும் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.